தஞ்சாவூர் சீமையில மாலை போடுவங்க என்னடே நீ முதல்ல என்ன சொன்ன? கொண்டா முருகா, முருக மாலை இது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வேல் முருகனுக்கு அரோகரா. இந்தாப்பா, ஒழுக்கமும் மன உயர்வும் பண உயர்வும் கூடும், வெற்றி உண்டு. சந்தோஷமா இருக்கு. வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு, குருநாதர் பாண்டி சித்தருக்கு, இதை கூட வீட்டில் அருள்வாக்கு சித்தர் ஐயப்ப சாமிக்கு, திருச்செந்தூர் முருகனுக்கு. எனக்கு ஒரு பிள்ளை வேணும்னு கேட்டு வந்தவங்க. இது யாருப்பா? உன் ஒய்ஃபு எங்க? கல்யாணம் முடிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு? உனக்கும் 1.5 வருஷம் தான் ஆகுது. ஒரு முறை குழந்தை தோன்றி மறைந்தது யாருக்கு? ஒரு மாதம் 1.5 மாதம் நின்று மறைந்தது யாருக்கு? கர்ப்பப்பையில் கட்டி இருக்குன்னு சொன்னது யாருக்கு? நீ வா, நீ உட்காரு, கால் வந்துட்டு வா. நல்ல காலில் விழலை, நான் ஏமாளியா? உன் மனத்தை சாமிக்கு கொடுறா, நல்ல கொடுறா, 100 தடவை வந்துட்டு வாடா. தம்பி இங்கே வா. வீரனார்னு ஒரு சாமி வாரார, அவர் யார்? காமாட்சி அம்மானு ஒரு ஆத்தா வாராட, அவ யார்? அப்படியா? பேச்சியம்மானு ஒருத்தி வாராட, அவ யார்? உங்கள் கோயிலில் இருக்கிற தெய்வம். பொம்பளை பிள்ளை தான் பிறப்பா, வீர காமாட்சின்னு பேர் வை. கால் விட்டுவா. என்ன காமாட்சி? உன் தெய்வமும் வந்தாச்சு, அவ தெய்வமும் வந்தாச்சு. அட்ரா கருப்பசாமி ஓடியா. இந்த வருஷத்திலே குழந்தை ஜனனமாகும். எந்த கட்டியும் அந்த குழந்தை வளர்ச்சியை தடுக்காது. கல்லும் கரைப்பான் கருப்பசாமி, அந்த கட்டியையும் கரைப்பான். வெற்றி நல்லா இருக்கும். என்ன பிள்ளை வேணும்? பொம்பளை பிள்ளை தான் பிறக்கும், வீர காமாட்சி. நல்லா இருக்கும். ஹை ஹை ஹை. அதே குழந்தை வர கேட்டு வந்தவங்க. வாங்கப்பா. ஏய் தம்பி, நீ குழந்தை வரம் மட்டும் கேட்டு வரல, 100 கேள்வி கேட்குறியே, என்னது அது? கால் வந்துட்டு வா. இல்லை, குழந்தைய ஜனனமாக்கி பிறகு தான் நீ வெளிநாட்டுக்கு போக முடியும். வெளிநாட்டுக்கு போய்ட்டுனா குழந்தை எப்படி உண்டாகும்? முதல்ல குழந்தை வேணுமா, வெளிநாட்டு பயணம் வேணுமா? கால் வந்துட்டு வா போ. ஆமாம், உண்மையான வரமெல்லாம் கொடுக்கணும். நம்ம சூரிய பகவான் குந்தி தேவிக்கு கர்ணனை கொடுத்த மாதிரியா கொடுக்க முடியும்? என்னையா ஒழிஞ்சிட மாட்டேக்கிய? உனக்கும் பொம்பளை பிள்ளை தாம்பளை பிறக்கும். மாரியம்மானு பேர் வைடா. கர்மசாமிக்கு உன் பிள்ளை பிறந்த வீட்டுக்குள்ள சாம்பிராணி வாசனையும் மணிச்சத்தமும் கேட்கும். பிள்ளை பிறந்த வீட்டுக்குள்ள சாம்பிராணி வாசனையும் மணிச்சத்தமும் பக்கத்தில் கேட்கும். அப்பொழுதே அந்த தாய் உருவெடுத்துட்டான்னு அர்த்தம். அதிலிருந்து உன் குடும்பம் தலைத்து ஓங்கும். 2 வீடு கட்டுவ, உன் கடன்லாம் தீரும். இப்படி வெற்றி உண்டு. பத்திரமா கொண்டு போய் வைக்கணும், சாதாரணமாக வச்சுக்கிடாடா தம்பி. நல்லா இருப்போ. கர்மசாமிக்கு பாண்டிச்சேரி போ சொல்லுப்பா, விறுவிறுன்னு போ சொல்லுங்க. பாண்டிச்சேரி பக்தர் மட்டும் வாங்க. வாக்கா மஞ்சப்பை. பாண்டிச்சேரி பக்தர் என்ன வேணும்? வெளிநாட்டில் இருக்கானே, காலை வந்துட்டு வாங்க. அழகான தில்லை வனமும் அன்னை அவள் வாழும் இடம். உன் பிள்ளைக்கு நிலையான வேலை உறுதியாயாச்சு, அங்கேயே இருக்கிறது மாதிரி உரிமையும் கொடுத்தாச்சு. போதுங்களா? இந்த பக்கத்தில் வா. பொண்ணு கிடைச்சிரும், சந்தோஷமாரு. ஆவணியில் முடிஞ்சிடும். வெற்றியாக வந்து என்னை பாரு போ. அதே பாண்டிச்சேரி எல்லை, நான் நினச்சது மாதிரி வாழ்க்கை எனக்கு நல்லா இருக்குமா?
அப்படின்னு ஒரு பெண்ணடியாக கேட்குறாள். இவளுக்கு கல்யாணம் முடிக்கலையானோ? முடிஞ்ச பிறகு என்ன இந்த கேள்வி? உங்களை கேட்கல, கல்யாணம் முடிக்காத பிள்ளையை கூப்பிட்டுருக்கேன். தாய், மகள், சகோதரன் கால் வந்துட்டு வரலாம். பொன்னம்பலமேட்டோனே, பொன்னம்பலம் தம்பி, சபரிமலைக்கு போயிருக்கியா? ஒரு வருஷம் போயிட்டு வந்துடலாமா? வாங்க பக்கத்தில். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். விநாயகரும் அம்மனும் தெய்வமும் வருது வீட்டுக்குள்ள, புரியுதா? அதே மாதிரி இந்த பொண்ணுக்கு அவள் நினைக்கிற அந்த வாழ்க்கை வந்து செம்மையாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். ஓராண்டு காலங்கள் கழித்து இவனுக்கு கல்யாண வாழ்க்கை கூடும். ஆனால் உன் வீட்டில் பிறந்த பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் அரசாங்க வேலை செப்டம்பர் மாதத்துக்கு பிறகு நிர்ணயமாகும். இப்போ இருக்கக்கூடிய கடன்களும் தீர்த்து உங்களை ஐஸ்வர்யமாக வாழ வச்சுத்தாரேன். வேறு என்ன வேணும்? அந்த சொத்து வழக்காடித்தான் வாங்க முடியும், சாதாரணமாக வாங்க முடியாது. ஏன்னு கேட்டேன், அந்த சொத்தில் இனி ஒருவருக்கு வந்து ரைட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. தெரியுமா உனக்கு? ரைட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை ரத்து செய்யணும். அதை வெற்றியாக்கி தரேன். 1.5 வருஷ காலம் அவகாசம் இருக்குது. இந்த சொத்து கிடைக்கும், புண்ணியமாக்கி தரேன். வா குட்டி, நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு சரி, புண்ணியமாருமா. அதே பாண்டிச்சேரி எல்லை நான் நடத்துகிற தொழிலில் எனக்கு தடைகள் நீங்கி நல்லா இருக்கணும்னு கேட்டு வந்தது யார்? என்ன தொழில்ப்பா நடத்துகிறீங்க? தொழில் என்ன தொழில் நடத்துகிறீங்க? நீ என்ன தொழில் நினைக்கிறியா? கால் வந்துட்டு வரலாம். ஓம் ஓம் ஓம். அது என்ன இந்த வார்த்தை வருது? கேட்டு பார்ப்போம். உங்கள் வீட்டுக்குள்ள தியானம் பண்ணுகிற ஓங்காரம் என்னும் ஒலி ஒலித்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் எப்பொழுதும் தியானம் செய்து கொண்டே இருக்கிறீர்கள். சித்தர்கள் வழிபாடு, சமாதி வழிபாடுகள் போன்ற வழிபாட்டு முறைகளும் உங்கள் கையிலே இருக்கிறது. உண்மையா இல்லையா? ஆகையினால் ஓங்காரத்தை பற்றிய நாதபிந்து கலாதிவா நமோ நமா என்னும் சக்தி உங்கள் சொரூபத்திலே இருக்கின்றன. ஆனாலும் இயேசுநாதருடைய பரம்பரை மறைந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிற இடம் உங்களுடைய சொந்த இடம். எந்த இடம்? பிரான்ஸ். இயேசு பிதாவுடைய முன் உறவினர்கள், தாயார் வழியை சார்ந்தவர்களும் தனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பாக வாழ்ந்து கொண்டவர்களுடைய வாழ்க்கையும் அவருடைய குரு வாரிசுங்கிற ஒரு தன்மையில் உள்ளவர்களும் பிரான்சிஸில் இருக்கிறாங்களாம். புரியுதா? லண்டன் யூபிசி மூலமாக படிக்கப்பட்ட செய்திகள் இது. அந்த பிரான்ஸில் உங்களுக்கு ஒரு பக்கம் உரிமை இருக்கிறது அல்லவா? கால் வந்துட்டு வரலாம். நாதவிந்து கலாதி நமோ நம ஞான மந்திர சொரூபா நமோ நம தீபமங்கள ஜோதி நமோ நம. வருத்தப்படுவீங்களா? கல்யாணம் முடித்தும் பிரம்மச்சாரின்னு கதை கேட்டிருக்கிறீங்களா? கேட்டிருக்கீங்களா? 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 வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்களா? வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். புரியுதா? அதனால் அதுக்கு மனசு காரணமாக, இன்னொருத்தருடைய ஃப்ரெண்ட்ஷிப்பின் இடையூறு காரணமாக அப்படிங்கிற ஒரு மன கேள்வி உங்கள் உள்மனதுக்குள்ளே இருக்கிறது. ஆனாலும் உங்களுக்கு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை, நமக்கு அப்படி ஒரு துரோகம் பண்ணுவாங்களா அப்படின்னு நினச்சி. ஆனால் சில பேர்களுடைய தூது, சில பேர்களுடைய தூது சூது போன்ற வார்த்தைகளுடைய எமோஷனில் உங்கள் வாழ்க்கை இன்று வந்து சூறையாடப்பட்டது. அந்த நிலைகளில் இருந்த மாற்றி உங்களை மங்களமாக வாழ வச்சா போதுமா? கொஞ்சம் கடன்களை வச்சுருக்கிறீங்க, தீர்க்கணும். தொழிலுக்கு நிறைய மக்களை வர வைக்கணும், ஜெயிச்சு தரணும். வேறு என்ன வேணும்? உடம்பு இந்த விரலை மட்டும் பிடிங்க, கண்ணை மூடிக்கணும். நல்ல
வாதநீர் இறக்கம், சுரநீர் இறக்கம் போன்றவை நரம்பில் இறங்கியிருக்கு. அதனால் அங்கங்கே வீக்கமும் வலியும் வேதனையும் தோன்றிக்கிட்டே இருக்குது. முட்டுகளும் தசை தொடைகளும் வீக்கப்படுக்கப்பட்டு கையையும் காலையும் உதறிக்கிட்டு அலைகிறேன். உண்மையா? கால் வந்துட்டு வாங்கோ. எங்கேயோ பணத்தை போட்டுட்டு தொலைச்சிக்கிட்டு இருக்கிறேன். என்ன வேணும்? உடல்நிலையை நல்லாக்கி தரேன், இல்லற வாழ்க்கை இன்பத்தையும் சந்தோஷப்படுத்தி தரேன். ஒரு பிள்ளை வெளிநாட்டுக்கு போயிடும், ஒரு பிள்ளை இந்தியாவுக்குள்ளே இருக்கும். என்ன வேணும்? நினச்சதை மாதிரி பெரிய அளவுக்கு வந்துடுவாங்க, நினச்சதை மாதிரி கல்யாணமும் முடிச்சிருவாங்க. அந்த என்ன ரேடியோ இருக்குல்ல, ரேடியோ என்ன, ஆல் இந்தியா ரேடியோ இல்லை, அந்த காலத்தில் ரேடியோ தொலைக்காட்சியில் வானொலி ரேடியோவை கண்டுபிடித்த நாடு அறிஞருக்கு எந்த நாடு? மார்க்கோ போலோ தானே கண்டுபிடிச்சார். அவர் எந்த நாட்டில் இருந்தார்? இத்தாலி நாட்டில் இருந்தார். இத்தாலியில் யாரும் இருக்காங்களா? உங்கள் பிள்ளையில் ஒரு பிள்ளை இத்தாலியில் போய் படிக்கும், நல்ல சக்திமயமாக இருக்கும், ஒளிமயமாக பெருகி வரும். வாய்ப்பு இருக்குதும்மா, நான் கிடச்சி தரேன், வெற்றி உண்டு. நல்லா இருக்கும். வாழ்க. கருப்பசாமிக்கு இழந்த பணத்தை மீட்டணும்னு சொல்லி வந்தவன், நீ மண்ணில் போட்ட பணத்தை மீட்ட வந்திருக்க, அவன் மனிதர்கிட்ட கொடுத்த பணத்தை மீட்ட வந்திருக்கான். இது என்னதுடா? கொண்டா. நான் கூப்பிட்ட கேள்விக்குரியவன் நீ இல்லைன்னு சொல்லிடுது சாமி. நீ கால் வந்துட்டு வா. இன்னொரு தரம். சொல்ல சொல்ல இனிக்குதடா. கோயில் இடத்துக்கு டொனேஷன் எல்லாம் ஒழுங்காக கொடுத்தியா? சரி, இப்போ என்ன செய்யணும் உனக்கு? காலில் மட்டும் வா. என்ன எனக்கு முருகன் என்றால் அழகன் என்று தமிழ் மொழி கூறும். கண்ண முடிக்காடா. என்ன? நீ உன் பணத்தை மட்டும் கொடுத்தது இல்லைன்னு சொல்லி கடன் வாங்கியும் கொஞ்சம் குழப்பம் பண்ணியிருக்கியடா. ஆனால் வராத இடத்துல பல லட்சங்களை போட்டுட்ட. அந்த பணம் வரும்னு நீ நம்புறியா? என்ன பிஸ்னஸில் போட்ட? கிரிப்டோ கரெக்ஷன். அவங்க எந்த பேங்கில் டையப் வைக்க சொல்லியிருக்காங்க? பொய்யிடா, பித்தலாட்டம் பண்ணிட்டு போயிட்டாங்கடா. உன் பணம் கிடைக்கக்கூடிய சான்சஸ் குறையும். கால் வந்துட்டு வா. வா, எப்படியாவது உனக்கு பணத்தை நான் வாங்கி தரேன், கொடுத்த பணத்தை மீட்டி தரேன், உனக்கு கடன் இல்லாமல் காப்பாற்றி தரேன், உயிர் கண்டம் இல்லாமல் ஆக்கி தரேன். இந்த அப்படி 3 முறை என்னையை பார்க்கவா மகனே, போ. கருப்பசாமி, வெளிநாட்டில் இருக்கிற என் பிள்ளைகளும் நல்லா ஆகணும், என் உடல்நிலைகளும் நல்லா ஆகணும். காலில் வந்துட்டு வரலாம். எங்கிருந்த போதும் உட்காரலாம். என்ன வேணும் பிள்ளைகளுக்கு? அந்த பொம்பளை பிள்ளைக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்கும். அகிலாண்ட ஈஸ்வரின்னு பேர் வச்சுட்டா. வெற்றி உண்டு. கிரீன் கார்டு கிடைச்சாச்சு. கிரீன் கார்டு கிடைச்சாச்சு. சந்தோஷமா இருக்கு.
அதை பற்றி அடுத்த உத்தரவில் பேசுவோம். இன்றைய உத்தரவு இவ்வளவு தான். நல்லா இருக்கலாம். கர்மசாமிக்கு அப்படியா? சரி சரி. அறந்தாங்கி எல்லை யாருப்பா? அறந்தாங்கி எல்லை அறந்தாங்கி அண்ணே உங்களுக்கு புதுக்கோட்டை வரலாம். தொண்டைமான் புதுக்கோட்டை யாருக்காது? யாரு? வீட்டுக்காரர். காலில் வந்துட்டுவாங்க. யாருக்கோ ஆப்ரேஷன் பண்ண தளம்பு இருக்க? யாரு? தொண்டைமான் புதுக்கோட்டை. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே. பக்கத்தில் வாங்க. எட்டி இருந்தால் என்ன செய்ய முடியும்? என்ன வேணும்ப்பா? சொன்னால் வருத்தப்படுவீங்களாப்பா? 3 ஆண்டு காலங்கள் மாந்திரிகத்தால் பாதிக்கப்பட்டு ஒரு பக்கத்து காலில் வலியும் வீக்கமும் வேதனையும் அடைந்து துயரமடைந்தீர்கள். உண்மையா? குடியிருக்க இடத்தை விட்டு மாறிடலாமா அப்படின்னு பல்வேறு மனக்கோளாறுகளும் பெற்றீர்கள். இப்பொழுது பொல்லாத கடன்களால் துயரமடைந்து வாழ்வதற்கு வழியில்லாத வேதனையில் துடித்து கொண்டு இருக்கிறீர்கள். நம்முடைய பத்திரங்கள் கூட நம்ம பாதுகாக்க முடியுமா முடியாதாங்கிற மனக்குழப்பத்தில் நீங்கள் துன்பப்படுகிறீர்கள். கால் வந்துட்டு வாங்க. வணக்கம் அண்ணாச்சி, நல்லா இருக்கலாம்? பம்பாய் போனேங்களா? சரி. மறந்தாங்கியா? அறந்தாங்கி. வாவ். என்ன செய்யணும்? பையனை பேச வைக்கிறேன். பையன் இன்னொருத்தியுடைய மயக்கத்தில் இருக்கான். அவனை மனம் திருத்தி வைக்க உங்கள் கடனையும் தீர்த்து தாரேன். இந்த அப்படி வெற்றி உண்டு. வாப்பா. வெற்றியாசம். குடும்பத்தை ஒன்று சேர்த்துத்தான்னு கேட்டு வந்தவங்க யாரு? பையன் எங்கே இருக்காரு? பொய் சொல்லிட்டுலாம் அங்கே வரக்கூடாது. பையன் எங்கே இருக்காரு? என்ன செய்தான்? இங்கே வரவே இல்லை. கால் வந்துட்டு வாங்க. சின்னாளம் பட்டியிலே கண்டாங்கி எடுத்து கையாலே கட்டி விடவா. வாங்க. எப்போ உங்கள் பையன் இருக்காமுங்கிற நம்பிக்கை மட்டும் உங்களுக்கு இருக்குது. அவன் இருந்தால் எங்கள்கிட்ட பேச மாட்டேக்கான். அவன் முகமும் தெரிய மாட்டுக்கு. அதில் என்ன குழப்பம் நினச்சி? கண்ணு கெட்டாத தேசத்துக்கு போயிட்டானா, இல்லை காண கிடைக்காத நிலைமையில் ஆயிட்டானா? இந்த குழப்பத்துக்கு ஒரு முடிவு தெரியணும் ஐயான்னு கேட்டு வந்திருக்கலாம். கால் வந்துட்டுவாங்க. இருக்கான். எங்கே இருக்கான்? சென்னையில் தான் இருக்கான். எந்த பக்கத்தில் இருக்கான்? ஆந்திரா எல்லைக்குள்ளே தான் இருக்கான். சரிதான். உன் பையனை வர வச்சுருவோம். சென்னைக்கும் ஆந்திராவுக்கும் போய்கிட்டு இருக்கான். ஒரு பெரிய பொம்பளைகிட்ட நல்ல உறவாக இருக்கான். அவள் உதவியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். வந்து சேருவான், பணமும் கொண்டு வருவான். இந்தாங்க உன் பிள்ளை உங்கள்கிட்ட இருக்கிறான். போய்ட்டு வாங்க. கர்மசாமிக்கு அறந்தாங்கி வாப்பா. காலில் விழுட்டு வரலாம். ஒரு பக்கத்து காலில் எதுவும் பிரச்சனையா? அப்படியா? புதுக்கோட்டை கடன்கள் சம்மந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யார்? என்னப்பா செய்யணும்? உடல் புறம் காலில் இருக்கா அந்த பொண்ணு? காலில் வந்துட்டு. அதான் ஒரு பக்கத்து கால் ரொம்ப பாதிக்கப்பட்டு. முருகா, முடியுமா முடியாதா? அவனுக்கு விருத்தி உண்டுமா கிடையாதா? உண்டு. அப்படியா? சரி, கரெக்ட். செந்தூர் முருகப்பெருமானின் கடலில் மூழ்கி சேவர் கொடியழகனை தரிசித்து அங்கு கொடுக்கக்கூடிய விபூதியை வாங்கி என்னை கொண்டு வந்து பார்க்க உன் மகனுடைய உடல் தேரும். 2ஆம் தரத்து பொண்ணு உனக்கு மருமகளாக வருவாள். வெற்றி மீது வெற்றி கிடைக்கும். ஆமாம், அதுதான் நடக்கும். போயிட்டு வா. ஆம்பளை பையன் பிறப்பான். வெற்றிவேல் முருகன் பேர் வச்சுக்கா. ஓடு. வாப்பா. கடன்பட்டு கலங்கிய மகனே வா. பாஸ்போர்ட் யார் எடுத்து வச்சுருக்கீங்களா? பாஸ்போர்டு. வெளிநாட்டுக்கு பாஸ்போர்டு வச்சுருக்கீங்களா? நீ வச்சுருக்கியா? பாஸ்போர்ட் வச்சுருக்கியா? நீ ஒன்றா
என்னடா வேலை பார்க்குற? எந்த ஊரில் வேலை பார்த்த? யார்கிட்ட கொடுத்து வச்சான்? யார்கிட்டயோ பணம் கொடுத்து வச்சியாடா? முன்னால் வந்துருச்சாடா? அது கெட்டிக்கார பையன்டா. சந்தோஷத்தில் கொடுத்துட்டியா முட்டாப்பையில்? துப்புக்கிட்ட மூதி கால் விட்டுவான். இப்போ என்ன வேணும் உனக்கு? தொழில் அமைச்சு தரணும். உன்னை நல்லாக்கி தந்தா போதும்லாடா. இந்தா ஆவணி மாதத்துக்குள்ளே ஒரு வியாபார ஸ்தாபனத்தை வச்சுக்கா. என் பேரை வச்சு நடத்து. அதுக்கு பணமும் கிடைக்கும், வரும்படியும் பெருகும். நல்லாரு. முதல்ல தொழிலை பாருடா. ஆண்டிக்கு எவன்டா பொண்ணு கொடுப்பான்? கால் வந்துட்டுவான். அடுத்து பேசுவோம். போய்ட்டோம். குடும்பத்தோடு வந்த மக்கள் வாங்கப்பா. கணவன் மனைவி அது நீ யாருடா? நீ தனிமை. அமைதி இல்லாத என் மனமே. தம்பி, உங்களுடைய வீட்டு டாக்குமெண்ட் பத்திரங்கள்லாம் எங்கே இருக்குது? பக்கத்தில் வாங்க. என்ன தொழில் பார்க்குறீங்க? சிமெண்ட்டு. சிங்கப்பூரில் இருக்குது. பாஸ்போர்ட் அப்போ இல்லைன்னு சொன்னீங்க. பாஸ்போர்ட் எடுத்து வச்சுருக்கலான்னு கேட்டேன், இருக்கான்னு கேட்டேன். நீங்கள் பதிலே பேசுகிறீங்க. இருக்கு என்கிட்ட இருக்குன்னு சொல்லலையே. நீங்கள் சும்மா நின்னீங்களே. இப்படி தானே நின்னீங்க. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வாங்க. ஏய் என்ன நீ? சரிக்கா வாங்கப்பா. மகிழ்ச்சியாக வந்து உட்காருங்க. க்ரீன் கார்டெல்லாம் வாங்கியாச்சா? சரி, இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? மூன்றரை மணிக்கு என்னைய தனியை பார்த்து வாங்கிட்டேன். இங்கே நான் உன் கதைக்கு பதில் சொல்ல முடியாடா தம்பி. உண்மையா? வாங்க. ஏன் எதுக்குன்னு பிறகு பேசும்போது விளக்கம் தெரிஞ்சுக்கிடுவியா? வா. வெற்றிவேல் முருகனுக்கு. சிங்கப்பூரில் உள்ள போலீஸ் வேலைக்கு இவனை அனுப்பிடுவானே, நல்லாயிருப்பான். கர்மசாமிக்கு உனக்கு புதுக்கோட்டையா? பொய் சொல்லுறது மாதிரி தெரியுது. எந்த ஊர்? உள்ள சொல்லு. புதுக்கோட்டை மாவட்டம். நான் கூப்பிட்ட கணக்கு உன் கணக்குள்ளே வரல. இல்லை, பட்டுக்கோட்டை. நினைச்சது ஒன்று, நடந்தது ஒன்று, அதனாலே முழிக்குது அம்மா கண்ணு. கணக்கு புரியாமே. அம்மா நீ யாரு? அது யாரு? உன் வீட்டுக்காரர் எங்க? கல்யாணம் ஆகலை.